ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ட்ரூ கோஸ்ட் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம வழக்கம் போல் பார்க்கக்கூடிய வீடியோஸ்களை தாண்டி இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் விசித்திரமாகவும் இருக்க போகுது. இந்த ஸ்டோரியை கேட்டு நீங்களே ஆச்சரியமாக ஆகிடுவீங்க. ஆச்சரியம் ஊட்டும் வகையில் இந்த சம்பவம் இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த உண்மை திகில் சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவின் கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படுற மாநிலம்தான் நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளா. இந்த கேரளா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பசுமையான மரம் செடி கொடிகளை நிறைந்த ஒரு பசுமையான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலிருந்தும் சரி இந்தியாவிலிருந்தும் சரி விசிட் பண்ணுவாங்க. லட்சக்கணக்கான பேர் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே கேரளாவும் தான் இந்த சூனி மாந்திரீகம், சூனி பில்லி அப்படி போன்ற விஷயங்களுக்கும் ரொம்பவே ஒரு பெயர் போன இடம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதே கேரளாவில் தான் ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு திகில் சம்பவம் நடந்திருக்கு. வாங்க சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். கேரளாவின் திருவனந்தபுரம் அந்த இடத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா சுமதி வளைவு அப்படின்ட்டு சொல்லி ஒரு வளைவு இருக்குங்க. அதாவது ஒரு நேராக போகக்கூடிய ரோடு அப்படியே வளைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த வளைவு தான் சுமதி வளைவு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த சுமதி வளைவு பார்த்திங்கன்னா அந்த வளைவுடைய பேர் சுமதி கிடையாதுங்க. இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வளைவுக்கே சுமதி வளைவு அப்படின்னு பேர் வச்சதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்துட்டு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி நடந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா இந்த திருவனந்தபுரத்துக்கும் நெடுமங்காடு அப்படிங்கிற ஒரு இடத்த பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த சுமதி வளைவு அப்படிங்கிற இந்த வளைவு வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க. இந்த வளைவு தாண்டி பார்த்திங்கன்னா பகலில் கூட வந்துட்டு யாருமே போக மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது போக மாட்டாங்க அப்படின்னாக்கா யாருக்கும் போகிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பகல் நேரத்தில் கூட வந்துட்டு யாரோ ஒரு பெண்மணி வந்துட்டு கத்துற மாதிரியாக வந்துட்டு சத்தம் கேட்குது, எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு கூக்குலரிடுற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி பகலில் கூட இந்த மக்கள் வந்துட்டு இந்த இடத்த தாண்டி போகிறதுக்கு பயப்படுறாங்க. இருந்தும் இந்த இடத்த தாண்டி போனால் தான் அவங்களுக்கு அந்த சீக்கிரமாக போக முடியும் போக இடத்துக்கு. இருந்தாலும் இந்த ரோட்டை வந்துட்டு விட்டுட்டு வேறு ஒரு ரூட்டை எடுத்து நம்ம சேரக்கூடிய இடம் தூரமாக நம்ம போய் சேரதா இருந்தாலும் அந்த ரூட்டில் தான் சூஸ் பண்ணி போகிறாங்க. தவிர இந்த சுமதி வளைவை வந்துட்டு யாருமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக இந்த ரோடு வழியாக போகிறதுக்காக யாருக்குமே தைரியம் இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படி பயப்படுறாங்க, ஏன் அந்த ரோட்டில் அப்படி என்ன தான் இருக்குது, அந்த சுமதி வளைவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விஷயத்துக்குள்ளே வாங்க போயிடலாம். கைஸ், நம்ம சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த சம்பவம் வந்துட்டு இது ஒரு கட்டுக்கதை, யாரோ சொன்ன விஷயத்தை இவன் வந்து இந்த வீடியோவில் புலம்பிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. இருந்தாலும் இந்த சம்பவத்தை முழுசாக கேட்டுட்டு நீங்கள் போய் கூகுள்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னும் பல சம்பவங்களை பற்றி இதன் விஷயங்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்துட்டு இந்த ரோட்டு வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி ஏதாவது ஒன்று அந்த காருக்கு அந்த வெஹிக்கிளுக்கு ஆகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஒரு மனுஷன் ஒரு கார் வழியாக போயிட்டுருக்காரு, ஒரு நேரத்தில் அந்த சுமதி வளைவு பக்கமாக தைரியத்தோடு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்துட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த இன்ஜின் கரெக்டாக அந்த சுமதி அந்த வளைவு தாண்டும் போதே வந்துட்டு ஆஃப் ஆகுறது. அது மட்டும் இல்லாமல் கார் பஞ்சர் ஆகுறது, பைக்கில் போகிறவங்க பார்த்தா பெட்ரோல் காலி ஆகுறது அப்படின்ட்டு சொல்லி இது போல் பல அமானுஷ்ய நிகழ்வுகள் அந்த வளைவில் நிகழ்த்திருக்குது. சரி, நம்ம வண்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வண்டியிலேருந்து இறங்கி வந்து பார்த்தோம்னாக்கா திடீர்னு அந்த நேரத்தில் கிளைமேட் நல்லா வெளிச்சமாக இருந்த அந்த வளைவு திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வளைவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே மரங்களால் சூழப்பட்டிருக்கு. ஸோ அந்த மரங்கள் காற்றுனால ஆடுறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் தான் ஒரு விசித்திரமான ஒரு பயங்கரமான ஒரு பெண்மணியுடைய குரல் அழுகிற மாதிரியும் என்னை காப்பாற்றுக்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியும் சத்தங்கள் நிறைய பேர் அந்த வளைவில் உணர்ந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த அமானுஷ்ய சம்பவங்கள் வெறும் அந்த கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு இல்லைங்க. அந்த விஷயம், அந்த சுமதி வளைவு பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஹாண்டட் பிளேஸாகவே மாறி இருக்கு. இன்னும் வரைக்குமே வெளியிடங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு அந்த இடத்தை விசிட் பண்ணுறாங்க. அந்த அமானுஷ்ய நிகழ்வு என்னதான் அங்கே நடக்குது அப்படின்ட்டு சொல்ல போகக்கூடிய மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமானுஷ்ய உணர்வுகள் அப்படிங்கிறது அவங்களும் உணர்ந்திருக்காங்க. அப்படி என்னதான் அங்கே நடந்திருக்கு, யார் அந்த சுமதி, ஏன் அந்த வளைவில் மட்டும் அப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சுமதி வளைவுக்கு வந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணு தாங்க. 1953 ஜனவரி 27 நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா அந்த சுமதி வளைவு பக்கமாக ஒரு கார் வருதுங்க. அந்த நேரத்தில் அந்த காரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் தான் இந்த நிறை மாத கர்ப்பிணியான சுமதிங்க. அந்த பெண்ணோட சேர்ந்து 2 வாலிபர்கள் இருக்காங்க. அந்த 2 வாலிபர்களுடைய பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்னாகரன் மற்றும் ரவீந்திரனுங்க. இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த காரில் சுமதி வளைவு பக்கமாக வளைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நிறைமாத சுமதியான அவங்க அந்த காரிலிருந்து படப்படந்து கதறிக்கிட்டு கதவை திறந்து அப்படியே இறங்கி அந்த சுமதி வளைவு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே கதறிக்கிட்டு அழுதுகிட்டு ஓடுறாங்க. இந்த இளம்பெண்ணை துரத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரவீந்திரனும் ரத்னாகரனும் அவங்களுக்கு பின்னாடியே அந்த காரை அங்கேயே நிறுத்திட்டு ஓடுறாங்க. அந்த இளம்பெண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பகுதிக்குள்ளே ரொம்பவே வந்துட்டு பதறி அடிச்சுக்கிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா இடித்து அவங்க அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவங்க கீழே விழுந்ததை பார்த்து அந்த 2 வாலிபர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் வந்துட்டு அவங்கள கட்டி வச்சுட்டு அதிலிருந்து ரத்னாகரன் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய கரகரன்னு கழுத்தறுத்து அங்கேயே கொண்டு போட்டுறாங்க. அப்படி அவங்கள அந்த 2 வாலிபர்களும் அந்த பெண்மணியை கொலை செய்யும் போது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எனக்காக இல்லைனாலும் என்னுடைய வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தைக்காகவாவது என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கொஞ்சமே பொருட்படுத்தாமல் அந்த அரக்கர்கள் அந்த பெண்மணியை அங்கேயே கழுத்தறுத்து கொண்டு போட்டுடுறாங்க. கொலை செஞ்சு போட்டுட்டு அந்த 2 பேர்களும் பார்த்தீங்கன்னா அந்த காரை எடுத்து அங்கேருந்து போயிடுறாங்க. 2 நாட்கள் கழித்து தான் அங்கே அந்த வழியாக யாரோ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு துர்நாற்றம் அணைக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்க்கும்போது தான் இந்த பெண்மணியுடைய சடலத்தை பார்த்து போலீஸ்க்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து அந்த உடலை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அதிலிருந்து அந்த ரத்னாகரனையும் ரவீந்திரனையும் போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் வந்துட்டு ஆஜர்படுத்தியிருந்தாங்க. 6 மாதங்களாக போய்கிட்டு இருந்த இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த கேரள நீதிமன்றம் வந்துட்டு ஆயுள் தண்டனையை விதிக்கிறாங்க. ஆயுள் தண்டனையை விதித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த 2 நபர்களுமே உயிரிழந்து போயிடுறாங்க. ஸோ அப்படி ஏன் கொல்லப்பட்டாங்க, யார் அந்த 2 நபர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வாங்க போயிடலாம். அந்த சுமதி பெண்மணியை கொலை செஞ்ச இந்த ரத்னாகரன் வேறு யாருமே இல்லைங்க, அந்த சுமதியுடைய காதலன் தான் இந்த ரத்னாகரன். காதலாக இருக்கும்போது ஏன் சுமதியை கொலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதாவது சுமதி வந்துட்டு ஒரு சாதாரணமாக பெண்ணுங்க. அதாவது ரொம்பவே வறுமையில் இருந்த இவங்க ரத்னாகரன் அவனுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரியாக வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. வேலைக்காரியாக சேர்ந்து அவருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரத்னாகரனோட வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. நெருக்கமாக பழக ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கழித்து சுமதி பார்த்தீங்கன்னா கர்ப்பம் அடைகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சுமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நான் கர்ப்பம் அடைஞ்சிட்டேன், வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த விஷயத்தை வந்துட்டு ரத்னாகரன் வந்துட்டு மறுத்துட்டாருங்க. அதாவது அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறார் அப்படின்னாக்கா, நான் இந்த வேலைக்காரியாகிய சுமதியை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னுடைய மானம் என்ன ஆகுறது, என்னுடைய அந்தஸ்து என்ன ஆகுறது அப்படின்ட்டு சொல்லி கடைசியாக இவர் நம்ம நினச்சதை முடிச்சிட்டோம், நம்ம இப்போ வந்துட்டு கொலை பண்ணிடலாம் இவளை அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த நேரம்தான் அந்த நான் சொன்ன இந்த சம்பவம் வந்துட்டு அந்த சுமதி வளைவு அப்படிங்கிற அந்த இடத்துல வந்துட்டு நடக்குதுங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வளைவுக்கு பார்த்தீங்கன்னா சுமதி வளைவு அப்படின்ட்டு சொல்லி பெயர் வந்திருக்கு. இன்னி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இரவில் இல்லைங்க, பகலில் கூட மக்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு போக பயப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பல திடுக்கிடும் அமானுஷ்ய சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள மக்களும் சரி, அந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்காக போகிற வெளியூர்லேருந்து வர மக்களும் சரி இதே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க.
இன்னை வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வழியாக செல்லக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுமதி அப்படிங்கிற பெண்மணியுடைய ஆவி தான் இந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பகல்லையும் சரி நைட்லேயும் சரி வந்துட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நைட் நேரத்தில் போகும்போது அந்த சுமதி அப்படிங்கிற பெண்ணுடைய ஆவி காருக்கு முன்னாடியே வந்து நின்றுறாங்க. நம்ம அந்த நேரத்தில் வந்துட்டு அப்படியே இடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னாக்கா அந்த ஆவி நம்மளுடைய உயிரை கூட குடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய மக்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அந்த சுமதியுடைய ஆவி தான் அந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது ஒன்று கமெண்ட் போட்டுட்டு போங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் அந்த சம்பவத்தை உண்மையிலேயும் சுவாரஸ்யமாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நான் அந்த சம்பவத்தை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு சுவாரஸ்யமான திகில் சம்பவத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.